வணக்கம் மக்களே. கண்ணபெருமானும் குசேலரின் நட்பும் நமக்கு தெரிந்ததுதான். அதில் இருக்கின்ற அன்பும் தயையையும் பற்றி நாம் ஒரு நிகழ்வில் காணலாம். குசேலர் கண்ணபிரானை பார்ப்பதற்காக துவாரகாபுரி வந்து சேர்ந்தார். நீண்ட காலம் பிரிந்திருந்த ஆருயிர் தோழன் கண்ணனை பார்க்கும் பரவசம் அவர் நெஞ்சினில் நிரம்பி வழிந்தது. கண்ணனின் தரிசனமும் கிட்டியது. பாசம் கொண்ட இரண்டு உள்ளங்கள் அன்பிலே பிணைந்தன. அதே சமயம் குசேலரின் உள்ளத்தில் ஒரு யோசனை. இந்த கண்ணன் எவ்வளவு சம்பத்துக்களுடன் வாழ்கின்றான். இவனுக்கு நான் கையுறையாக கொண்டு வந்திருப்பதோ அவள் முடிச்சுதான். இங்கு அறுசுவை உண்டிகள் மலிந்து வழிந்து கிடக்கையில் கந்தல் துணியிலே முடிந்து கிடக்கும் அவளா இவனுக்கு சுவைக்கப் போகின்றது? அவன் நட்பின் நிமித்தம் இதனை ஏற்றுக்கொண்டாலும் சூழ இருப்பவர்கள் கேவலமாக நினைக்க மாட்டார்களா? என்னை பற்றி கேவலமாக நினைத்தாலும் பாதகம் இல்லை. இந்த பரம தரித்திரனுடன் நட்புரிமை பாராட்டும் கண்ணனை பற்றி அல்லவா பிறப்புக்கள் கேவலமாக நினைக்கப் போகிறார்கள் என்று யோசனை ஓடியது. குசேலரின் உள்ளத்தில் உள்ளதை கண்ணனும் அறிவான். அன்பின் சுரப்பிலே அவன் முகத்தில் புன்னகை கொத்தாக பூத்தது. குசேலா, நீண்ட நாள் கழித்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கின்றாய். உனது பாலிய நண்பனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கின்றாய் என்று கேட்டார். குசேலர் தயக்கத்துடன் தனது அவள் முடிச்சை மடியிலிருந்து எடுத்தார். எனது இல்லாள் கொஞ்சம் அவள் செய்து தந்தாள் என்று தயக்கத்துடன் இழுத்தார். அவளா? சாப்பிட்டு எவ்வளவு காலமாகின்றது? நினைக்கவே நாக்கில் ஜலமூறுகின்றதே. கொண்டா கொண்டா என்று மகிழ்ச்சி பெருக கூறி பல நாள் உண்ணா நோன்பு இயற்றியவனைப் போல அவளை ஆவலுடன் சாப்பிடத் தொடங்கினான் கண்ணன். தன்னையே குசேலரின் அன்பிற்கு அடிமையாக்கும் எண்ணத்துடன் எடுத்த பிடி அவளை உண்ண ஒண்ணாது கண்ணனின் மனைவி ருக்மணி தடுத்தாள். இப்படி அடிமையாக துணிந்தீர்களே, இந்த பிடி அவளிலே அப்படி என்னதான் அபூர்வ சுவை இருக்கின்றது என்று கண்ணனிடம் ரகசியமாக கேட்டாள். ருக்மணி, உனக்கு இது சாதாரண அவளாக தோன்றலாம். ஆனால் இது என் நண்பனின் பக்தி கலந்தது, நாம மந்திரம் ஏறியது. எனவே இதன் மகத்துவம் அற்புதமானது என்று கண்ணீருடன் விளக்கினான் கண்ணபிரான். குசேலரை அருள் சுரக்க பார்த்தான். குசேலரின் தரித்திரம் நீங்கி வளமை கூடியது. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.